வணக்கம். இந்த வீடியோல பெரிய நெல்லிக்காய் வச்சுட்டு சட்பட் ஆம்லா ஒண்ணு செய்ய போறோம். இந்த சட்பட் ஆம்லா வெய்ய காலத்துல ரொம்ப தாகமா இருக்கும்போது கொஞ்சம் இத வாயில 1, 2 போட்டுக்கிட்டா தாகத்த தணிக்கும். டயட்ல இருக்கிறவங்க அப்பப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் இத வாயில போட்டுக்கிட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிடணுங்கிற ஆசை விட்டுடும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த வெய்ய காலத்துல ஈஸியா செஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 1 லிட்டர் பக்கமா தண்ணி ஊத்திக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி பாயில் ஆக ஆரம்பிக்கும் போது ஸ்டீம் பிளேட்டை ஒன்று வச்சிடறோம். ஸ்டீம் பிளேட்டை வச்சுட்டு ஒரு 1/2 கிலோ நான் பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்டீம் பிளேட்டில் வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நம்ம இதை குக்கரில் போட்டு வேக வச்சிட்டோம்னா சீக்கிரமாக அது அழுகிரும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டீமில் வேக வச்சுக்கிறோம். அதனால் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் பாருங்கள் எடுத்து காமிக்க போகிறேன். இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நாம் கொட்டையை எடுத்துகிட்டு வெறும் நெல்லிக்காவை மட்டும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம். இப்போ இந்த நெல்லிக்காவை எப்படி பாருங்கள், ஒரே ஒரு வேக வச்ச நெல்லிக்காவை எடுத்துகிட்டு நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கொட்டை தனியாக வந்துடும், நெல்லிக்காய் தனியாக வந்துடும். இதே மாதிரி எல்லா நெல்லிக்காவையும் ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு கொட்டையை வெளியே எடுத்துகிட்டு நெல்லிக்காவை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதில் நம்ம இப்போ நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்திக்கலாம், சர்க்கரை வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் இந்த 1/2 கிலோ நெல்லிக்காவுக்கு 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். அடுத்ததான் கருப்பு உப்புன்னு கடையில் கிடைக்கும், பிளாக் சால்ட்டு, அதை 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்திக்கிட்டேன். இது கூடவே சாட் மசாலா இருக்கு இல்லைங்களா, அந்த சாட் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அடுத்தது சீரகம் வறுத்து நான் வீட்டிலையே பொடி பண்ணி வச்சுருக்க சீரகத்தூளை நம்ம இதில் போட்டுக்கிறோம். அதையும் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் கடைசியாக ஆம்ச்சூர் பொடின்னு மாங்காய் பொடின்னு கடையில் கிடைக்கும், அது புளிப்புக்காக கொஞ்சமாக சேர்த்துறேன். உங்களோட விருப்பம்தான், புளிப்பு வேணும்னா சேர்த்திக்கலாம். அதை நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துறேன். வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அப்படியே நாம் ஒரு நாள் ஃபுல்லாகவே வீட்டில் மூடி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மோஸ்ட்டாக கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா பீங்கான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அலுமினியம், ஸ்டீல் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதை அரிச்சிரும். இப்போ நடுவில் இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த எசன்ஸ் எல்லாத்துலேயும் நல்லா இறங்கட்டும். ஒரு நாளைக்கு அப்புறம் ஃபுல்லாக ஒரு நாள் வச்சுருந்துட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி இதையும் ஒரு செராமிக் பிளேட்லேயே போட்டுக்கோங்க. வேறு ஈயத்தட்டுலேயோ இல்லை சில்வர் தட்டுலேயோ போட்டால் அதை அரிச்சிரும். போட்டுட்டு அதில் இருக்க தண்ணியும் இதே மாதிரி ஊற்றிடுங்க. அந்த தண்ணியும் அப்படியே காய காய நல்லா இழுத்துக்கும். இதை அப்படியே வெயிலில் ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் வச்சுருக்கலாம். வச்சுருந்துட்டா இந்த ஒவ்வொரு கிளைமேட்டை பொறுத்து 1 நாளும் இருக்கலாம், 2 நாளும் இருக்கலாம். நான் இதை 2 நாள் வெயில் அப்படியே வச்சுருந்தேன், பால்கனியில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் 2 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ வேணுமோ நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நாமளும் சாப்பிட்லாம். இது பாருங்கள், நான் சர்க்கரை போட்டு செஞ்சுருக்கேன். இது நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சது. கொஞ்சம் கலர் மட்டும் மாறும், பட் டேஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.